மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அது மகாலட்சுமியாகவே இருக்காங்க. ஆனா பேய் கிடையாது ஆக்சுவலி, இது ஆன்மா. ஆன்மா நல்லது செய்யும். பட் இந்த லுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு ஆன்மா மாதிரி தெரியலையே, அதுக்காக தான் கேட்டேன். கருப்புசாமியும் புத்தர் பிள்ளையார் இது 3 இருக்கும். மூஞ்சி அடிச்சுக்கீங்க, உங்களுக்கு வடகரியா அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வடகரியா அப்படின்னு நல்லா இருக்குங்க. அது இப்படி இருக்கும். ஓகே, எப்படி இப்படி இருக்கு. இவங்கெல்லாம் ஃபேமிலி ஆகிட்டாங்க. அடுத்து நாங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு படம் பண்ணுற மாதிரியே இருக்கும். குடும்ப படம். முதல் படி. ஓகே சார். அடுத்த படி 11 படி தாண்ட போகிறோம் நாங்கள். ஏன் 12 படி? அது இந்த படத்தில் ஃபுல்லாக தெரியும். என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்கல்ல, நாளைக்கு எல்லாருமே என்ன மாதிரி ஆகிடுவாங்க. மியூசிக் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணலாம். எஸ்எஃப்எக்ஸ் அது விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் வேற வேறு தானே. ஏன்னா அதையும் பண்ணினா இதுவரை சினிமாவில் பண்ணதுலேயே அது நீங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அது ஸ்டுடியோ போட்ட மேலே போட்டிங்களா? எல்லாம் இங்கே தான். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். 99/66 படத்தோட ட்ரைலர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் ப்ரொடியூசர் வேறு டேரக்டர் வேறுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் தான் ரெண்டுமே பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீட் இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால ரச்சிதா மகாலட்சுமி? அவங்க ஒரு மகாலட்சுமி மாதிரி அந்த ரோலுக்கு வந்து ஒரு ஒரு பெண் அழகாக தேவைப்பட்டுச்சு. அது அவங்க தான் சொல்லுவாங்க. முதல்ல நான் தான் டிசைட் பண்ணேன். எல்லாம் எங்கள் ஆள்கிட்ட உட்காந்து டீம் பேசும்போது, இல்லை நீங்கள் இவங்க தான் போடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த கேரக்டர் அதை தழுவி தான் வரும். ஓகே, ஒரு பெண் வந்து மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி நான் தான் சொன்னேன். ஓகே. எல்லோரும் அப்போது இல்லையே வேண்டாமேனாங்க. அப்போ இவங்க இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் விட்டுருங்க, கேரக்டர் நடிப்பு தான் அது, இதில் அவங்க இப்படி வரணும்னு சொன்னேன். எங்கள் ஆளுங்க அப்போ சொன்னாங்க ஒருத்தரும் அப்படி இப்படின்னாங்க. இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அப்படியே ஒரு ஜெயராஜ்னு ஒருத்தர் இருந்தார், முதல்ல உங்களை தேடி பிடிங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஓகே, அது இது உங்கள் இன்டர்வியூ தான் சொல்கிறேன், இவ்வளோ சொல்லவே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்களுக்கே தெரியாது, இப்போ தான் சொல்கிறேன் நான். அதை ஓகே ஃபிக்ஸ் பண்ணது ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ண. மற்றவங்களாம் இவங்க எல்லாரையும் ஒருத்தர் மூலியமாக கனெக்ட் பண்ணது. புரியுது. அந்த கேரக்டர் மட்டும் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணேன். ஸ்வேதா வந்து தேனப்பன் ஒருத்தர், அவர் தான் கொண்டு வந்தார். இவங்களை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான். மற்ற எல்லாரையும் அவங்க ஒருத்தராக கேரக்டர் கொண்டு வந்தாங்க. அதை படத்துக்குள்ளே நாங்கள் இன்சர்ட் பண்ணிட்டோம் எங்கள் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஆமாம். இவரும் தேனப்பன் தான் சொன்னார். உங்களுக்கு கூட தேனப்பன் தான் சொன்னார் நினைக்கிறேன். ஆமாம், இவர் கூட அவர் தான் ஹார்ட் பீட்டில் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம் அப்படின்னாரு. அதனால் இவங்கெல்லாம் வந்ததுனால தான் இந்த கதை வந்து உள்ளுக்குள்ளே அந்த 99/66 வந்து ரொம்ப அழகாக வந்துடுச்சு. ஓகே, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு படமாகவும், ஒரு RR மூவியாகவும், ஒரு நல்ல கருத்துள்ள படமாகவும், ஸ்பீடாகவும், அந்தளவுக்கு பாட்டு இசை அவ்வளோ அழகாக எடுத்தோம். இவங்க ஒருத்தரும் ஒரு கதாபாத்திரம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஓகே. அதில் மகாலட்சுமியாகவே இருக்காங்க. ஆனால் பேய் கிடையாது ஆக்சுவலி, இது ஆன்மா. ஆன்மா வேற, பேய் வேற. அப்படிங்களா? என்ன வித்தியாசம் சார்? என்ன வித்தியாசம்? ஆன்மானது பேய்ன்றது வேற. ஆமாம், ரெண்டுக்குள்ள ஆன்மா நல்லது செய்யும். ஓகே. இப்போ இவங்க இதில் நல்லது, பேய் வந்து என்ன பண்ணும், அடிச்சு கொலை எல்லாம் பண்ணும். ஆன்மா கொலை பண்ணாது. பட் இந்த லுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு ஆன்மா மாதிரி தெரியலையே, அதுக்காக தான் கேட்டேன். அந்த ஆன்மா வரும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருக்கும். அதுதான் இந்த மாதிரி ஒரு இது வந்து இது வரைக்கும் டச் பண்ணல. ஓகே, அதான் சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குன்னு. அந்த ஆன்மா எப்படி இருக்குன்னு பாருங்க. மூவி டெபியூவா இல்லை இதுக்கு முன்னாடி மூவிஸ்? இது டெபியூ. உங்களுக்கு ப்ரோ? ஓகே. இப்போ எனக்கு தெரியல, நான் இவர் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டெபியூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நீங்கள் ஹார்ட் பீட் நல்லா பண்ணிருந்தீங்களே, எதுவும் படம் பண்ணிட்டீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே. இப்போ இந்த படத்துக்குள்ளே போனதாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் இந்த மாதிரியான இதுக்கு தென் சார் ஸ்ட்ரிக்டா இல்லை எப்படி? சார் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஸ்கிரிப்டே சொல்ல மாட்டார், கதையே சொல்ல மாட்டார். கேட்டிங்கன்னா கதையே சொல்லாமல் நடிக்க வைப்பார். அதெல்லாம் சார் வந்து ஸ்பெஷலிஸ்டே. ஓகே. ஸோ இங்கே நடிச்சிருக்க யாருக்குமே அவங்களோட போர்ஷன் என்னவோ அது மட்டும் தெரியும். ஓவராலாக ஃபுல் கதை தெரியாது. படம் இப்படி தான்
மொத்த அவுட் வந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி பார்த்தா தான் எப்படி வந்திருக்குங்கிறது தெரியும். பட் ஆனால் இப்போ நான் இது பண்ண போகிறேன், என்னோட கேரக்டர் ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் பண்ணுறேன் இதுதான் அப்படிங்கிறது, அதை எப்படி பண்ணுமோ அதெல்லாம் கிளியராக சொல்லிட்டு வரேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், நெகட்டிவ் ரோல் தான் இதில் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. தென் நெகட்டிவ் ரோல்னு சொல்லியிருக்க கூடாதா? அப்போ கட் பண்ணிட்டுங்க. அது ஏன்னா எங்கள் சார் வந்து கட் பண்ணிடுறதையும் வரும், அதில் அதை மட்டும் கட் பண்ணுவா இல்லை எப்படி? ஓ இல்லை, இப்போ சார் வந்து என்ன பண்ணுவாருங்க, ஒரு சீன் நல்லா பண்ணியிருக்கீங்க, இப்போ நடக்கும், இப்போ பார்த்துட்ருக்கேன், அவங்க வந்து ஒரு 2 பேர் வந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு, சீன் நல்லா இருந்துச்சு, கட் பண்ணி தூக்கிட்டேன். நெகட்டிவ்ன்றதோட அது நெகட்டிவ் மாதிரி கிடையாது. அதாவது தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. இவருக்கு திருந்துவார், தெரியாமல் செய்கிற தவறு அதை திருந்துடுவார். அதெல்லாம் நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது, எல்லாமே நல்ல கேரக்டர் தான். ஓகே. இதில் யாருமே நெகட்டிவ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். நாங்கள் எல்லாருமே பாசிட்டிவ், படத்துலேயும் பாசிட்டிவ் தான். இல்லை இல்லை, இவர் கேரக்டர் வந்து ஓகே அவர் தெரியும், ஆனால் அவர் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. நாங்கள் படம் நடிக்கும் போது அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு, ஆனால் படத்தில் அப்படி கிடையாது. ஓகே. இவர் பாசிட்டிவ் கேரக்டர் தான். பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் கண்டிப்பாக. இல்லை இல்லை, இப்போயே தெரியும். எனக்கு சார் உங்களுக்கு தான் இப்போ பாருங்க, பேசுவாங்க பாருங்க, அப்போ அவங்க பேசும்போது தெரியுமா இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்படியே. ஓகே. கரெக்டாக சொல்லுவாங்க எல்லாம். மேம் இப்போ இவங்கெல்லாம் டெபியூ, நீங்கள் பல டேரக்டர்ஸை பார்த்துருக்கீங்க. எம்எஸ் மூர்த்தி சார் ஏன் சிரிக்கிறீங்க? எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேரக்டர், ஏன் சிரிச்சிட்டு? இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. See, he's more of a family friend than a director or producer. ஓகே. வந்த உடனே எங்களை வந்து லிட்ரலி வேணா இழுத்துட்டு போய் உட்கார வச்சுட்டு சாப்பாடு ஊட்டி கூட விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதுதான், வந்தாங்களா எல்லாரும் சாப்பிட்டாங்களா வச்சாங்களா, சரி ஓகே, அடுத்த அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அவரை வந்து நாங்கள் டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்குறத விட ஏதோ ஒரு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதோ வரும், அந்த அங்கே ஒரு பர்சன் நம்மளை விழுந்து கவனிப்பார்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஏன்னா யாருக்குமே சத்தியமாக கதை தெரியாது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. எனக்கே வந்து ஒரு 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 சில கிளிப்பிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன கேரக்டர் பண்றாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இத்தனைக்கும் நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன், அவங்கள போட்டு அடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் இருக்கு. அந்த அமானுஷம் வந்து அவங்கள தான் மெயினாக டார்கெட்டே பண்ணோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. எதுக்கு நான் அவங்கள அடிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. எல்லாரும் ஆடியன்ஸா தான் வாழ்ந்துட்டு நீங்களே படம் எதுக்கு அடிக்கிறேன்னு தெரியாது. நீ பண்ணு, நீ குத்து, அப்படியே இது பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி இறக்கு, ஓகே 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 சார், நான் எதுக்கு அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், நீ பண்ணு, இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து கோர்வையாக படத்தோட இது என்னன்னு தெரியாது. உன் கேரக்டர் இது, உனக்குள்ள ஒரு அமனுஷம் வருது, நீ இதை பண்ணுற, இது மட்டும்தான் சொல்லிடுவாங்க. ஸோ சஸ்பென்ஸ்ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே எங்களுக்குமே. படம் பார்க்கும்போது ஓ இதுக்காக தான் நான் அடித்தேன்னா, இதுக்காக தான் நான் இந்த சாரி கேட்டேன்னா அப்படின்னு தெரிய வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, நாங்கள்லாம் இன்னும் பார்க்கல, ஏன்னா இப்போ தானே எல்லாமே ரெடி பண்ணி ப்ரீமியர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படம் மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்த்த விதமாக தான் 99/66 இவர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவார். எதனால அதுக்கு டைட்டில்னு உங்களுக்கு தெரியுமா? கதையே தெரியாது, டைட்டில் சொல்லுங்க. இல்லை, கதை தெரியாது, அது வேணா எடுத்துக்கிறோம். பட் டைட்டில் வந்து 2 ஃபேமிலியோட ஒரு டோர் நம்பர், அது மட்டும் தெரியும். ஆனால் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது மட்டும் தான் நல்லா தெரியும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சொன்னது அதுதான், மேடம் இது ஒரு அபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. அதான் சார், அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்க. ஆமா, அந்த அமானுஷ வீட்டுக்குள்ள எல்லாம் போய் அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அந்த அபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ 99 அப்படிங்கிற ஒரு ஃபிளாட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் 66ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இட்ஸ் லைக் அ parallel universe kind of things. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து பியூட்டிஃபுல்லாக இன்டர்வல் பிளாக்ல ஒரு பேங்காக அது நம்ம இன்டர்வல் வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க. கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லுங்க சார். கிளைமேக்ஸில் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு இன்டர்வல் வரைக்கும் அவங்க கதை சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்கன்னா மொத்த படத்தையும் நான் இங்கே பார்த்துற மாதிரி. கிளைமேக்ஸே தானே? ஓ அப்படியா? இவங்க பார்த்தா கிளைமேக்ஸ் தான். ஓகே. படம் பார்த்தாங்கன்னா அந்த கருப்பு சாமியும் புத்தரும் அந்த கிளைமேக்ஸில் கொண்டு வரப்போ இது வரைக்கும் யாரும் கொண்டு வரல. கருப்புசாமி புத்தரா? ஆமா. காம்பினேஷன் எப்படி இருக்கு? அந்த காம்பினேஷன் பாத்தீங்களா? காம்பினேஷன் பாத்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப இதா இருக்கே சார். இது வரைக்கும் அந்த காம்பினேஷன் யாரும் கொடுக்கல. கான்ட்ராக்ட் அது இந்த காம்பினேஷன் யாருமே கொடுக்கல. ஓகே. ஒரு கருப்புசாமியும் புத்தர் பிள்ளையார் இது 3 இருக்கும். மூஞ்சி அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வடகரியா? அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வடகரியா அப்படின்னு நல்லா இருக்குங்க.
அதனால அந்த கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தான் ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் சொன்னேன்னு வச்சுங்க, இது இப்படி சொன்னார், இங்கே இப்படி இருக்குதே அப்படின்னு இல்லை, அது இப்படி இருக்கும். ஓகே எப்படி இப்படி இப்போ ஜனநாயகன் வர்றதுனால தான் தள்ளி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ எப்போ தான் ரிலீஸ்? அது உள்ளபடியே நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணேன். அதில் சின்ன எங்களுக்கு 2-3 இடத்துல நான் பண்ண ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சினிமா குரூப்பு டெக்னீஷியன்ஸ் இல்லை. ஓகே. இப்போ நாங்கள் மோஸ்ட்லி எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அப்படி தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம வருவேன். ஓகே. சினிமானு கிடையாது, ஆல்மோஸ்ட் எந்த தொழில் நான் பண்ணாலும் எடுத்துட்டேன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போகும். ஓகே. அதில் இந்த ஃபாஸ்ட்டில் கொண்டு வந்தேன். என் ஃபாஸ்ட்டுக்கு இங்கே சினிமா துறையில் இல்லை. சார் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க சினிமாவுக்கு முன்னாடி? இல்லை நான் பில்டிங் தான். ஓ, இப்போ நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது மொத்த பில்டிங் இது மாதிரி நிறைய இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட் இருக்கோம். பேரே 99 ன்னு நினைக்கிறேன் இல்ல ஓ, சார்? ஆமா ஆமா. என் பில்டிங்கை வச்சு தான் கதையே. அப்படியா? எங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட்டுங்க, பாசிட்டிவா தானே எடுப்பாங்க ஒரு அபார்ட்மெண்ட் இதை பத்தி. ஆனா இவர் பாரு ஒரு நெகட்டிவ் ஒரு அமானுஷம் இருக்கு இந்த பில்டிங்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சொன்னா பார்த்தீங்களா கரெக்டாக பதில் வரும்னு சொன்னா அப்பவே புரியுது புரியுது சார். பாசிட்டிவ் வந்துச்சு பாருங்க. வந்துருச்சு. அப்பவே சொன்னேன்னா அது தன்னால் வரும். அது சார் இப்போ நீங்கள் ஏன் சார் ஆர்ஆர் படம் எடுத்தீங்க? ஏதோ ஹியூமராக எடுத்துருக்கலாம்ல சார், உங்கள்கிட்ட அது நிறைய அதுதான் சார் இருக்கு. இல்லை அடுத்த படம் தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த படம் இப்படி எடுத்தால் தான் ஒரு 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 ஃபஸ்ட்டு முயற்சி இல்லை, அந்த முயற்சி எப்பயுமே வந்து வெற்றிகரமாக கொண்டு வரணும். ஓகே. ஒரு ஒரு இதுக்கு நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். புரியுது. ஒரு ஸ்டெப்பு ஒரு குழந்தை ஏறிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு ஈஸியாக போகும். அப்போது அதை நான் வந்து கொஞ்சம் கஷ்டமான பொசிஷன் தான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் ஏற பழகிறேன், அது எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஓகே. அப்போ நான் இந்த இதில் ரொம்ப ஈஸி ஜெயிக்கிறது ஈஸின்னு கற்றுக்கிட்டேன். இது பெரிய விஷயமே கிடையாது, இது சினிமான்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பில்டிங் கட்டுறது கஷ்டம். ஆனால் என்ன ரிலீஸ் பண்ணுறது ஒரு தாய் பிரசவத்துக்கு ஒரு குழந்தை பெக்கிற மாதிரி சினிமா. அது என்ன காரணம், இருக்கக்கூடிய மொத்தம் சிஸ்டம் இருக்குல்ல, ஒன்றுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். போதும் போதும் ஆகுது. போதும் இல்லை, நிறைய யூனியன் இருக்குது. ஆ, இதை பண்ணால் அதில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதுவும் பண்ணால் இதை கம்ப்ளைண்ட், இப்படி ஒருத்தருக்கு பண்ணி 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 கடைசியில் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் கரெக்டாக இருக்குதுன்றதுனால தான் தப்பிக்குது. இல்லைன்னா பாதி பேர் பேசுகிறவங்க எல்லாம் கேஸ் போடுவாங்க. இங்கே கூட இப்போ உட்காந்துட்டாங்கன்னா, சார் இந்த கதை நான் தானே உனக்கு சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுவோம். ஓ, இப்போ ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே கொடுத்து அதே மியூசிக் கொடுத்துருது, அதே கதை கொடுக்குது, எல்லாம் கொடுத்துருது. நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணால் போதும். என்ன பண்ணால் போதும், கரெக்ஷன் இப்போ பண்ணல. மேடம் நாளைக்கு காலைல ப்ரொடியூசர் ஆகலாம், இசையமைப்பாளர் ஆகலாம், டைரக்டர் ஆகலாம், எல்லாம் ஆகலாம், யாரும் தேவையில்லை. கரெக்டாக அழகாக கொடுத்துட்டிங்கன்னா மொத்தம் வந்துடும். இந்த காலத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப சினிமாவில் ரொம்ப ஈஸி. ஆனால் அதை கரெக்டாக எடுத்திங்கன்னா ஒரு தோல்வியும் சினிமாவில் வராது. ஓகே. அதுதான் இந்த சினிமாவுடைய இது முதல் படி எனக்கு. ஓகே. அந்த குழந்தையாக எடுத்தேன், ஒரு ஆடியன்ஸாக பார்த்தேன். இவங்கெல்லாம் இது மாதிரி என் கூட எல்லாம் நல்லா ரொம்ப க்ளோஸாக அமைச்சிட்டாங்க. இப்போ மேலே ரொம்ப கிட்ட நெருங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் ஃபேமிலி ஆகிட்டாங்க. அடுத்து நாங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு படம் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகே. குடும்ப படம். அவ்வளோதான் சார், எப்பயுமே அதுதான் கரெக்டு. எப்போ குடும்பமாக இருக்கீங்களோ ஒரு கூட்டு குடும்பம் தான் ஜெயிச்சிருவோம். இப்போ தான் பிரியுறாங்க எல்லாரும். அந்த கூட்டு குடும்பம் 1000 பிரச்சனை இருக்கும். அந்த படம் எங்கே போச்சு சார்? முத கேள்வி என்ன? அதான் எதுக்கு இது ஆரம்பிச்சேன். அதுதான் அந்த படம் எடுத்தது முதல் படி. ஓகே சார். அடுத்த படி 11 படி தாண்ட போகிறோம் நாங்கள். ஏன் 12 படி? 11 படம். என்ன சார் லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்கிறீங்க? 10 படத்துக்கு அப்புறம் அந்த மாதிரியா? இல்லை இல்லை அவருக்கு வேறு. எதனால இது இன்னும் 11 படம் அப்படின்ற? இதை வந்து ஒரு சாதனையாக திருப்பி பார்க்க வைக்கணுன்ட்டு. ஓ, ஓகே. இந்த சினிமாவை வந்து ஒரு யங்ஸ்டர் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு திறமையை, நீங்கள் அவங்க திறமையை வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் சக்ஸஸ் மாதிரி தான் கொண்டு வரப்போம். எல்லோரும் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் தான், நான் மட்டும் கிடையாது. எல்லாரும் திறமை இருக்குது, திறமை இல்லாத ஒருத்தர் கூட கிடையாது. அது இந்த படத்தில் ஃபுல்லாக தெரியும். என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்கல்ல, நாளைக்கு எல்லாருமே என்ன மாதிரி ஆகிடுவாங்க. மியூசிக் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணலாம். சார் மியூசிக் நீங்கள் தானா? ஆமாம், பாருங்க திரும்பி பாருங்கள். திரும்பி பார்த்தா மேடம் பார்த்தா கீழே நான் இருப்பேன் பாரு, மேலே யார் இருக்குது? மேலே மேடம் தான், கீழே நான் தான் இருக்கிறேன் பாரு. ஓ
சார் நான் இது மியூசிக் பார்க்கவே இல்லை சார். டைரக்ஷன் இன்னும் நிறைய இருக்கும், அது கீழே இறங்கி எஸ்எஃப்எக்ஸ் அது விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் வேற வேற தானே. ஏன்னா அதையும் பண்ணினா இதுவரை சினிமாவில் பண்ணதுலேயே அது நீங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அது ஸ்டுடியோ போட்டோம் மேலே போட்டிங்களா? இல்லை இங்கே தான், இல்லை சோக்கில் சரி, இங்கே தான் பண்ணுறோம். க்யூரியஸாக இருக்குது சார். எனக்கு என்ன க்யூரியஸாக இருக்குன்னா, இப்போது ஆக்டிங் அந்த மாதிரி என்னென்னா, இப்போ டேரக்ஷனோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, சார் வந்துட்டு எப்படி உங்களுக்கு அந்த விஷயத்தில் இன்புட்ஸ் கொடுப்பாரு? அது ஏதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மறக்க முடியாது இந்த படத்தில் இருக்கிறது ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? நீங்களும் ஏதாவது ஒரு சீனு, இந்த சீனுக்கு வந்து இப்படி தான் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ரிவீல் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படி மேலோட்டமாக சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு கதை கேட்டிங்கல்ல, நான் சொன்னல கதை எனக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ சார்கிட்ட பேசும்போது நீங்கள் முதல் கேள்வி என்ன ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டிங்க பார்த்தீங்களா? என்ன ஆரம்பிச்சுன்னு மறந்துட்டேன். அந்த மாதிரி தான் சார் ஒரு விஷயம் சொல்ல வந்தாங்கன்னா நான் ஒன்று கேட்டிருப்பேன், அவர் ஒன்று சொல்லுவார், கடைசியில் என்ன சொல்ல நான் என்ன கேட்டேன்னு நானே மறந்துடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக போயிடுவார், நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஜாலியாக பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். அது ஓகே ஆகணும் இல்லை, அது அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்ல. சாருக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணிவிடுவோம். எண்ட் ஆஃப் த டே அவர் தானே ஃபைனல் பண்ண போகிறாரு. ஒரு சீன்ஸ் பண்ணிவிடுவோம், அந்த எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணேன்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸாக ஏதாவது ஒரு குறிப்பிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இங்கே வந்து அண்ணா என்ன சொன்னாங்களோ, நடனா நட, உட்காருனா உட்காரு, டைலாக் பேசினா பேசி, இது மட்டும் தான் சொன்னதை மட்டும் தான் நாங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஏன்னா ஃபுல் ஸ்டோரியாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எங்களால் ஏதாச்சும் ஒரு விஷயம் கொடுக்க முடியும். தெரியாத போது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தானே பண்ண முடியும். ஸோ அது மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்டு அண்ணா பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். லைக் அதட்டி மிரட்டி அப்படிலாம் வேலை வாங்கினேன். பண்ணுறா தம்பி பண்ணுறா, போதுண்டா, இது போதுண்டா, அவ்வளோ மட்டும்தான் அண்ணா சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு சந்தோஷமா பொறுத்துன்னு பார்ப்போம் சார். ரொம்ப க்யூரியஸாக இருக்குது இந்த படத்தோட. தீமைக்கும் நன்மை செய், இந்த படமே அதுதான். அதான் தீமைக்கும் நன்மை செய். ஓகே, எங்கள் ஹோல் டீமே அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ்க்கு பார்த்தாங்கன்னா ரொம்ப புரிதல் இருக்கும், அதுதான். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. நாங்கள் எந்த இதுக்கும் விற்கலை, தேட்டரில் மட்டும் தான் போடுறோம். ஓடிடி கீடிடி யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஸோ தேட்டரில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால் படத்தை நல்லா போடுங்க உங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய இன்டர்வியூ எடுத்து ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.